ஹலோ கைஸ், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 360 கேமர். நான் உங்கள் தினேஷ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட ஒரு மேட்ச்சு. அதனால தாங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் காமிக்க முடியல. தலை விட்றோம் உங்கள் கூட கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அத்த பெரிய விஷயம் பார்த்தாட. அதனால் நான் பார்த்து அடிப்பேன். ஓகே கைஸ், நான் நியூ இயருக்கு வீடியோ போடல, மன்னிச்சிருங்க, என்னால் போட முடியல. ஏன்னா கேட்டிங்கன்னா கண்டென்ட் எதுவும் கிடையிலங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 1க்கு நிறைய இது போச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லு கால் போட்டால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீ போடுறத வாரத்துக்கு ஒரு வாட்டி தாண்டா. அதுக்கு நான் ஏன்டா பண்ணோன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லக்கூடாது. இதோட டெய்லிஸ் வீடியோ வரும்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் லைக் பண்ணினா இந்த டார்கெட், இன்னைக்கு லைக் டார்கெட் வந்து வெறும் 2 தாங்க. அந்த 2 பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பண்ணுங்கடா. இது 2 பண்ணிங்கன்னா ரிவெஞ்ச் வீடியோ பார்ட் 1க்கு தாங்க வேறு லெவல் வியூஸ் போயிருந்தது. இதுக்காச்சும் கொஞ்சம் வியூஸ் போகணுன்னு என்னோடய ஆசை தெரிவிக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பண்ணிடுங்க கைஸ். ஓகே வாங்க வந்து வீடியோக்குள்ளே போய்தான். ஓகேங்க, போயிட்டு அப்படியே உங்களுக்கு டபுள் பிஸ்டலை வச்சு அடி பேர் எதுவும் தெரில, டபுள் பிஸ்டல்னு தான் நினைக்கிறேன். தெரில, நான் சவுண்டு இதில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா கேன்னு கத்திருந்தாங்க. எங்கள் சைடில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், சைடில் வந்துட்டாங்க. அது இருக்கான் அங்கே வேறு ஒருத்தர் இருக்கும். எதோ போடுறா வந்துட்டான்டா. ஓகே ஓகே, அடி அடி அடி. ஐயோ, எங்கள் ஓசிக்கலைங்க அமைதி பார்த்தீங்களா, வச்சிட்டாங்க. ஓகே, அந்த பிளாக் கேட்டுன்னு இருக்கானு பார்த்தீங்களா, அவர் தாங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு. வேறு லெவலில் அடிப்பார் அவர், பார்த்துட்டீங்கன்னா இருக்கீங்க. ஓகே கைஸ், நல்லா வீடியோ போடலைன்ற ஒரு கோபம் இருக்கும். ரிவெஞ்ச் வீடியோ பார்ட் 2க்கு ஒரு வியூவர்ஸே காணோம். அதனால தாங்க நான் வீடியோவே போடல. எங்கள் சோனியா கேரக்டர் ஆக்டிவேட்டு அடா பாவீங்க, அதுக்கும் ஒரு ஓசிக்கல் எடுத்துட்டிங்களாடா. சரி, ஓசிக்கலாம் இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லிவிடுங்க. அதுவும் இல்லாமல் ஆடம் தாஸ் தலைவரோட ஸ்டோரி நம்ம போடலாமா வேணாமான்றது உங்கள் முடிவு தான். என்னை கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்க, ஆனாலும் பரவாயில்ல. நான் போடலாமா வேணாமன்றத சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன்ல, சொல்ல மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறது, நிச்சயமாக உங்களுக்கு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரிக்காக ஸ்கிரிப்ட் எழுதிருந்தாங்க இருக்குன்னா என்னை குட்டி என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்டோரியை சொல்கிறாதையா. ஸ்டோரியை நான் சொல்லுவேன்டா. ஆக்சுவலி எவ்வளோ பெரிய காண்டமினானி கடன்னு அப்போ நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். இந்த ஸ்டோரி நிச்சயமாக உங்களுக்கு வரும். அது என்றைக்கு வரும்லாம் தெரில. இந்த மூலையில் போய் நான் மாட்டிக்கிற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். அவ்வளோதான். நான் இது போயிட்டேன்னா மேட்ச் முடிகிற வரைக்கும் இது உள்ளே தான் இருப்பேன். இதை பாருங்கள், இந்த குரோவாலையும் உடைக்க முடியாது, எகரவும் முடியாது. நான் படுத்துக்கிட்டு போகலான்னு பார்த்தா படுத்துக்கிட்டும் போக முடியாது. அந்தமாரி இப்போ அடைச்சி வச்சுக்கிறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கணும்னு தெரியுமா, அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கினுங்க. என்னால் சத்தியமாக வெளியவே வர முடியல. நான் எவ்வளோ கத்துறேன், ஏதா இப்படி குரோவால் போட்டிங்கன்னு. பரவாயில்லடா அப்படின்னாரு. லாஸ்ட்டாக பிளாக் கேட் இருந்தது, அவர் ஒரு பிளாக் ஸ்குவாடுங்க. அது இருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஆடம் தாஸோட வீடியோ போடலாமா வேணாமான்னு எத்தனை ஒன்றுத்தே நான் சொல்லிகிட்ருப்பேன். நிச்சயமாக அந்த ஸ்டோரி வரும். என்றைக்கு வரணும்லாம் தெரியாது, ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நிச்சயமாக வரும்டா. அதுக்கு ஒரு தம்ப்லைன் வச்சு அதுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன்டா. இது வந்து யார் மேலே சத்தியம், லியோ தாஸ் மேலே சத்தியம்டா. விட்றா, என் மேலே சத்தியம் பண்ணுறான்னு பேரில் பொய் சத்தியம் பண்ணாதையா. பொய்யே ஒரு சொல்கிறது எல்லாம் பொய்யே. நீங்கள் இப்படி அசிங்கம் பார்த்துக்கிட்டா சொல்வதெல்லாம் உண்மை, என் மேலே வைக்காத கை. ஏங்க சொல்வதெல்லாம் போய் என் மேலே வைக்காத கை, அதே தாங்க நம்ம ஆடம் தாஸ் சொல்கிறது. ஓகே கைஸ், நான் இன்றைக்கி ஏதோ செய்தல எதுக்கிட்டே தெரில. ஆனால் ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகுதேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பேசுறதுன்னே தெரில. ஐயோ வாயில் வளருதியா. ஓகேங்க, உள்ளே போனால் என் டீம் ஆள் சேர்த்துட்டாரு, வேறு யாரும் இல்லை. அது எங்கள் அண்ணன் தான், சும்மா சொன்னேங்க. அது என்னோடய கில்டுமேட்டு. என் அண்ணனாக இருந்தால் ஏன் பிஎஸ் வீக்னஸ் என் பேர் தான் போட்டிருக்குன்னா அது என் அண்ணன் இல்லைங்க. கில்டாவில் கூட்டின்னு வந்தால்
இங்கே போன வாட்டி இவர் தான் ரிவெஞ்ச் வீடியோவில் வந்தார். அந்த ஆள் வந்து எமௌண்ட் போடுறதுனால தாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி விடுங்க பார்த்துக்கலாம். அப்படின்னு பார்த்தா என் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ நைட்டு 12 மணிக்கு வரோம். மறக்காமல் எல்லாம் பார்த்துருங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காருப்பா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அதாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும் கைஸ். இதோட நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். ரிவெஞ்ச் வீடியோ பார்ட் 1க்கு போன மாதிரி இது பார்ட் நீங்கள் பேசாமல் இதுக்கு ஒரு சீரியஸ் போட்டுடலாமுன்னு கேட்டால் இதுக்கு அந்த சீரியஸ்லாம் தேவையில்லை. சரி இதுக்கு சீரியஸே இல்லை. ரிவெஞ்ச் வீடியோவுக்கு போன மாதிரி இதுக்கும் போனோம். ரிவெஞ்ச் வீடியோ சீரீஸ் 3 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லையா, சும்மா வீடியோ எடுக்கிறது எமௌண்ட் போடுவானுங்க. நான் என்ன பண்ணுவேன், அவனை எமௌண்ட் போடுவானுங்க அப்படியே ரிவெஞ்ச் வீடியோ ஆகிட்டேன். சத்தியமாக போன மாட்டி அப்படி தாங்க பண்ணேன். உனக்கு எமௌண்ட் போட்டானுங்க, நான் சும்மா தான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலான்னு. எமௌண்ட் போட்டு காண்டாக்கி விட்டானுங்க. ஓகே அக்கா நினச்சிக்கிறாரு பார்த்தீங்கன்னா. உள்ள வந்துட்டாண்டோ, ஐத்திப்புடி அவ்வளோதாங்க. ஓகே டக்குன்னு ட்ரிவே ஆகிடுவார். மூச்சு விட்டங்க. போயிங்களோ இது 2 பேர் நினைக்கிறேன். 2 பேர் தான் டாடு. அங்கே ஒருத்தன் இருக்கிறான், இங்கே ஒருத்தன் இருக்கிறான். பூச்சி ஆட்டியே செஞ்சிருவேன். தலை விட்றா, என்ன செய்ய போறீங்க? ஐயோ பாம்பை தூக்கி போட்டேன். ஐயோ ஏப்பா ஏங்க நான் போட்டேன். ஏய் எப்பட்றா நான் செத்தேன்? இல்லை எனக்கு புரியல. பாம்பு போட்ட கற்று குரோவால் போட்டுங்கடா, செத்து போயிட்டீங்க. தழுவுறா, பாம்பு போட்டு செத்து போட்டீங்க. ஐயோ ஏங்க இவன் வேற சிரிக்கிறதே எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. அவன் சிரிக்கிறதே எனக்கு ஒரு கொடூரமாக இருக்குங்க. தயவுசெய்து அவனை சிரிக்க சொல்லாதீங்க. சொன்னா நான் மறுவேளை பார்ப்போம் பாரு. போயா பூம்பரு. ஏய் நான் பார்த்தா பூம்பர் இருக்கிற மாதிரியாடா இருக்கு. பூம்பருன்ட்டாங்க. சரி விடுங்க, நான் எதுலேருந்து விட்டுன்னு ஞாபகம் இல்லை பார்த்தீங்களா. பாம்பு இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரிலங்க. ஓகே இந்த மேட்ச் அவனுங்க பிரித்து மேய்ஞ்சி விட்றலாண்டாடா. அமைதி எப்படா மேடம் வந்த நீ? ஓகேங்க ஒரு கில்லு ஆட்ரா அவன் கிராவல் போட்டாங்க. பாவீங்கடா ஓசிக்கில் அஸ்டானுங்கடா. ஓசிக்கில்லு வந்துடுவே பண்ண கேட் கிட் கேட் எங்க மேலே தான் இருக்காரு. அதான் கத்துறாங்களே மேலே தாங்க இருக்காங்க. ஓகே மெடிக்கெட் சுற்றுவோம். இது என்னது? ஐயோ மாஞ்சிச்சுரா. எங்கே இருக்கா? ஏன்னா பின்னாடி வந்துட்டேன். எப்படி தான் அவன் பின்னாடி வந்தான்? ஓகே இங்கே ஒரு குரோவால ஸ்டாரியா. ஓகே கேஸ் வீடியோ நான் உங்களுக்கு தினேஷ் நான் சொல்ல மாட்டேன், கவலையப்படாதீங்க. நான் வந்து அவ்வளோ விளையாட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பேன். அவர் கிராண்ட் மாஸ்டர் போனது வரைக்கும் நிச்சயமாக காமிக்கங்க. ஏன்னா நம்ப மாட்டீங்களா, சில பேர் நம்ப மாட்டீங்க. பொய் சொல்கிறா ப்ரோ நீ புறாடு விட்ற அப்படின்னு. ஓகேங்க பார்த்தீங்களா கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காரு பார்த்தீங்களா. இப்பயாச்சும் நம்புங்க. ஓகே பாய் கைஸ், நான் உங்கள் தினேஷ்.